நாங்கள் மாஞ்சோலை எஸ்டேட்லேருந்து எங்களுக்கு ஓட்டு உரிமைக்காக வந்திருக்கோம். நாங்களும் எத்தனையோ பலமுறை இந்த ஓட்டுக்காக வந்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல நாங்கள் இருக்க எஸ்டேட்டு நாங்கள் அங்கே தான் வாழ்ந்தோம். எங்களுக்கு நிரந்தரமாக அங்கே தான் குடியிருப்பு இருக்குது. 1850 பேர் ஓட்டுக்கு எழுதி கொடுத்தோம். அந்த 1850 ஓட்டுமே நிரந்தரமாக இடம் பெயர்ந்துள்ளார்கள் அப்படின்னு எங்களுடைய 1850 ஓட்டையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து நாங்கள் திரும்ப வந்து முறையிட்டோம். திரும்ப தேர்தல் அதிகாரி திருநெல்வேலி வந்திருக்க வேளையில் கலெக்டரையா தரப்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலையும் டேனியலுங்க ஒரு சார் வந்து எந்திரிச்சு மாஞ்சோலை மக்களுக்கு அங்கேயே ஓட்டு உரிமை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ தேர்தல் அதிகாரி அந்த அனைத்து கட்சிக்காரங்களுமே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு ஓட்டு கொடுக்கணும்னு எல்லாருமே சம்மதத்தோட தேர்தல் அதிகாரியும் 6ஆம் நம்பர் படிவத்தை கொடுங்க, அவங்களுக்கு ஓட்டு உரிமை அங்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மக்கள் எல்லாரும் அதே ஸ்டேட்டில் அதே இடத்துல தாசில்தார், விஓ, பிஎல்ஓ எல்லாருமே வந்து எங்கள்கிட்ட ஃபார்ம் 6 கொடுத்தாங்க. நாங்கள் அங்கேயும் நிரப்பி கொடுத்தோம். 6ஆம் நம்பர் படிவத்தில் நிரப்பி கொடுத்தோம். ஃபார்ம் ஸ்லிப் இருக்குது. இப்போவும் எங்களுக்கு ஓட்டு வரல. இது என்ன அநீதியோ என்ன நீதின்னு தெரியல. கிட்டத்தட்ட 18 வருஷமாக நாங்கள் வேலை இல்லாமல் நாங்கள் என்னத்தை சாப்பிடுவோம்? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கேன் சார். 18 மாதம் வேலை இல்லாமல் அந்த இடத்துல இருக்கோம். நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் இதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லுங்கள். 18 மாதம் எங்களுக்கு வேலை இல்லை. நாங்கள் எப்படி மனுஷன் சாப்பிடாமல் இருக்க முடியும்? இதுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கேன் சார். எல்லார்ட்டையும் நீங்கள் மீடியா தான், நீங்கள் சொல்லுங்கள் சார். இதுக்கு நீங்கள் எப்படி அதாவது இப்போ கேரளா, இப்போ மூணார் எடுத்துக்கோங்க. பக்கத்தில் எஸ்டேட் இருக்குது. அவங்க பக்கத்து எஸ்டேட்டு வேலையை போயிடுவாங்க. வேலையே இல்லை. நாங்கள் எப்படி இருப்போம்? 18 மாதம் வேலை இல்லை. இதுக்கு நீங்கள் ஒரு முடிவை சொல்லுங்கள் சார். என்ன சார் ஓட்டு 2000 ஓட்டு இருந்தது. இப்போ வெறும் 78 ஓட்டு தான் இருக்குங்க. ஆனால் நாங்கள் அங்கே தான் இருக்கோம். இப்போ நீங்கள் அதுக்கு சொல்லுங்கள் சார். நான் கேட்க நீங்கள் எல்லோரும் அங்கே தான் சார் இருக்கோம். எல்லாருமே அங்கே தான் இருக்கோம் சார். யாருமே இல்லை. என்னத்தை வச்சு சார் சாப்பிடுவோம்? நாங்கள் சாப்பாட்டுக்கு முடியாமல் தான் நாங்கள் தளத்தில் வந்து வேலை பார்க்கோம் சார். சார் ஒன்றும் இல்லை சார். சென்னையில் இருக்காங்க சார். வீடு திருநெல்வேலியில் பூட்டியே கிடக்கு சார். அவங்களுக்கு எப்படி சார் திருநெல்வேலியில் ஓட்டு வருது? நீங்களே சொல்லுங்களேன். எல்லாருக்கும் யாருமே கிடையாது. அப்படி பார்த்தா நீங்கள் யாருக்குமே கொடுக்கக்கூடாது ஓட்டு. தேர்தல் அதிகாரி எல்லா வீடும் பூட்டி தான் கிடக்கு. ஆனால் அவங்க ஓட்டு போட மட்டும்தான் வருஷத்தில் ஒரு தடவை தானே வராங்க. நாங்கள் அங்கேயே தானே சார் இருக்கோம். எதுக்காக சார் எங்களுக்கு இந்த ஓட்டு கொடுக்கக்கூடாது? நீங்கள் அங்கே இல்லை அப்படின்னு கலெக்டரையா சொல்லுதாங்க. ஆனால் நாங்கள் அங்கே இந்த பாருங்கள், என் ஆதாரம் பாருங்கள், என் ஓட்டு ஐடியை பாருங்கள். இதுக்கு மீறி நாங்கள் என்ன சார் பொறுப்போ? ஒரு அட்ரஸும் எங்களுக்கு வேறு இடத்துல இல்லை. நீங்கள் எந்த இடத்துல இருக்காங்க சொல்லுங்கண்ணா. என் பிள்ளை டெலிவரி ஆகிருக்கு சார். பஸ்ஸு கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது. பிள்ளை எங்கே சார் வைப்போம்? நீங்களே சொல்லுங்கண்ணா. நீங்கள் யாருமே பேச மாட்டேங்க சார். நிருபர் நாங்கள்